பெரிய புராணத்திலே திண்ணனார் என்ற அடியவர் பூஜை செய்கிறார். எதை வச்சு பூஜைக்கிறாரு? எதை இறைவனுக்கு நைவேத்தியமா படைக்கிறாரு? சுட்ட புலாலை தொட்டு சுவை பார்த்து இது நல்லா இருக்கு, நீயும் சாப்பிடு சொல்றவர் ஏழை வேடுவர். என்ன கொண்டு போறாரு? வாயில் உமிழ்நீரால் அபிஷேகம் பண்றார். தலையில் செருகிய மலர்களை அர்ச்சிக்கிறார். தலையில் மலர்கள், வாயில் உமிழ்நீர், புலாலை தொட்டு சுவைத்து ருசி பார்த்து உண்ணலாம்னு ஊற்றார். இந்த பூஜை தான் இறைவனுக்கு பிடிக்குது. மறுநாள் சிவாச்சாரியார் பார்க்குறார். சிவகோசையார் யார் இந்த தப்பை பண்ணுறான்னு ரொம்ப வருத்தப்படுறார். அன்னைக்கு அவர் கனவுல இறைவன் வர்றார். நாளைக்கு நீ வா, கோயிலுக்கு வா, என்ன நடக்குதுன்னு பாரு என்றார். மறுநாள் இறைவன் கண்களிலே ரத்தம் வழிகிறது. இடது கண்ணில் ரத்தம் கொட்டுது. திண்ணனார் புலாலை சுவைத்து ருசி பார்த்து பேக் பண்ணி கொண்டு வர்றாரு. மலர் மாலையை இறைவனுக்கு சூட்டுகிறார். உமிழ்நீரால் அபிஷேகம் செய்கிறார். புலாலை அப்படியே ஊட்டுறாரு. அப்போ கண்ணை பார்க்குறார், கண்ணில் ரத்தம் கொட்டுது. அப்படியே மயக்கம் அடைந்து விட்டார். திண்ணனார் என்ற ஏழை வேடுவர், ஆகமம் தெரியாதவர். உடனே என்ன செய்கிறார்? என்ன செய்யறதுன்னு போய் பச்சிலை மருந்துகளை, காட்டில் இருக்கிற பச்சிலை மருந்துகளை கொண்டு பச்சிலை சாற்ற விடுறார். இதுக்கு பேர் மெடிசின் ட்ரீட்மெண்ட், டாக்டர் ஆஃப் மெடிசின், எம்டி வைத்தியம் பார்க்குறார். நிற்கலை ரத்தம். என்னடா செய்யலாம்? அடுத்து அறுவை சிகிச்சை தான், சர்ஜரி தான். உடனே தன்னுடைய கண்ணை எடுத்து பெயர்த்து அப்புகிறார். ரத்தம் நிற்கிறது. முதலில் எம்பிபிஎஸ் படிக்காமல், எம்டி படிக்காமல் கண்மாற்று அறுவை சிகிச்சை நிகழ்த்தியவர் திண்ணனார் என்ற ஏழை வேடுவர் கண்ணப்பர். அறுவை சிகிச்சை வெற்றி, ரத்தம் நின்றுச்சு, முழு வெற்றி, 100% சக்சஸ். இப்போ இறைவன் சோதனை தொடருது. அடுத்த கண்ணிலையும் ரத்தம் வந்துருச்சு. வலது கண்ணில். இடது கண் ரத்தம் இருந்தது. கண்ணப்பர் கண் பொருத்தப்பட்டு விட்டது. திண்ணனாரின் கண் பொருத்தப்பட்டு விட்டது. வலது கண்ணிலையும் ரத்தம் கொட்டுது. என்ன செய்யறது? இப்போ குதிக்கிறார். எனக்கு தான் மருத்துவம் இருக்கே. வலது கண்ணையும் எடுத்து பெயர்த்து அப்ப போறார். தன் வலது கண்ணை எடுத்து பெயர்த்து அப்ப போகிற போது இறைவன் கண் அப்ப நிற்க என்றார். அப்பதான் கண்ணப்பர் என்ற பேரே அவருக்கு வருது. கண் அப்ப நிற்க என்று சொன்னார். ஏன்? இடது கண்ணை இரவலாக பெற்றுவிட்ட கடவுள் வலது கண்ணை பெயர்த்தெடுத்து அப்புகிற போது ஏன் கண்ணப்ப நிற்க என்று நிறுத்தினார்? முதலில் கடவுளிடம் இருந்தது அவரது கண். இப்போது இடது கண்ணாய் இருப்பது கண்ணப்பரின் இரவல் கண், ஏழை வேடுவனின் இரவல் கண். அந்த கண்ணுக்கு அன்பு மட்டும்தான் தெரியும். அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுது அரற்றி, அன்பே அன்பாக அறிவு அழியும். அன்பன்றி தீர்த்தம், தியானம், சிவார்ச்சனை இவை சாற்றும் பழமன்றே என்று திருக்கலிற்றுப்படியார் சொல்லுவதைப் போல கண்ணப்பரின் கண்ணுக்கு இன்னொரு உயிர் துடிப்பதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் கண்ணப்ப நிற்க என்று நிறுத்தி விடுகிறார். தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான 20ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் 2 முதல் 13 வரை. இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம், அறிவை பொது உடைமையாக்குவோம். அனைவரும் வருக.